லென்ஸ் வந்து எப்படி வீட்டிலே செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டம்ளர் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அந்த மாதிரி டம்ளர் ஒன்று, ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க வரைஞ்சி. நான் ரெண்டும் ஒரே மாதிரி இமேஜாக இருக்கும், ஒரே இதை வரைஞ்சி ரெண்டு வரைஞ்சிக்கோங்க ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப்பில். அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ லென்ஸு இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளருக்கு பின்னாடி இந்த ஃபிஷ்ஷை வைக்கிறேன். இப்போ பாருங்க, ரெண்டும் ஒரே சைஸ் இருக்கா? இந்த ஆங்கிளில் வச்சு பாருங்க. ஒரே சைஸ் இருக்கா பாருங்க, ஒரே சைஸ் இருக்கு. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த இதை வந்து இப்படியே கீழே கொண்டு வாங்க. இங்கே இடத்துல கேமரா வைக்கிறேன், இங்கே நின்று பாருங்கள். இப்போ ஃபிஷ்ஷு பாருங்கள், பெருசாக தெரியும். தெரியுதா? ஆக்சுவல் ஃபிஷ்ஷோட பெருசாக தெரியுது. இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ வீட்லேயே நம்ம லென்ஸு செஞ்சாச்சா? அப்போ பாருங்கள், மேலே இருக்கிற ஃபிஷ்ஷும் கீழே இருக்கிற ஃபிஷ்ஷும் பாருங்கள். இப்போ தண்ணியில் இந்த டம்ளர் இப்படி கர்வாக இருக்கிறனால தான் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆக்ட் ஆகுது. தேங்க்யூ. கான்வெக்ஸ் லென்ஸ் இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ரீடிங் லென்ஸ் செய்ய முடியும். எப்படி வீட்லயே ரீடிங் கிளாஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு எதை படிக்கணுமோ அந்த ஷீட் எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரு, அப்புறமா ஒரு ஸ்ட்ரா. இவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரீட் பண்ணுற மெட்டீரியலை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பேப்பரை வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம லென்ஸு, நம்ம லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே பார்த்தோம், தண்ணி வந்து லென்ஸை ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ இதில் இந்த ஸ்ட்ரா எடுத்து இங்கே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தண்ணி வரும். இப்போ பாருங்கள், விட்டோன்னா தண்ணி விழுகும். இப்போ மேலே ரிலீஸ் பண்ணிங்கன்னா தண்ணி விழுகும். ஸோ அப்படி விழுகாமல் இங்கே இன்னொரு தடவை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதில் இப்போ தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி க்ளோஸ் பண்ணியே வச்சுட்டு இங்கே வந்து எதை ரீட் பண்ணணுமோ அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ தண்ணி விழுகும். இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பக்கத்தில் இருக்கிற எழுத்துக்கும் இந்த எழுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ CH இது பிக்காக தெரியுது. இப்போ இப்படியே தள்ளி விடுங்க, இது எல்லாமே பிக்காக தெரிஞ்சிட்டே வரும். ஸோ இதுதான் ரீடிங் லென்ஸ். ஓகே, வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம். ஒன்றுமே தேவையில்ல. ஒரு பேப்பர் இருக்கணும், ஸ்ட்ரா இருக்கணும், தண்ணி இருக்கணும், ஒரு பிளாஸ்டிக் கவர். ஸோ இவ்வளோதான், ஈஸியாக லென்ஸு. ஓகே, இதுதான் ரீடிங் லென்ஸ். அப்போ லென்ஸு தண்ணி வழியில் கிரியேட் பண்ண முடியும். இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸ். ஈஸியாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.